ദൈവമറിയാതെ എൻ ജീവിതത്തിൽ ഒന്നുമേ വന്നിടുന്നില്ലെന്നു ഞാൻ വിശ്വസിച്ചിടും. ദൈവത്തിന് അസാധ്യമായി ஒன்னுமில்லை பூமி. மைந்தன் தூய் ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். முந்திய உடைத்து போட்ட பலகையிலே இருந்த எழுத்துக்களை மீண்டும் இந்த பலகையில் எழுதுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லாவித ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பெயர், புகழ், தாளந்து, திறமைகள், அரிய பெரிய சாதனைகள், கல்வி, புகழ், பணம், பட்டம், பதவி இவற்றை எல்லாம் நாம் கெட்ட குமாரனைப் போல தவறான வழியிலும் தீய வழியிலும் நாம் உடைத்து போட்டோம். கோபத்தினால் உடைத்து போட்ட அந்த வாழ்க்கையை இன்றைக்கு மீண்டும் தருவதாக ஆண்டவராகிய கடவுள் யெகோவா தேவன் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கோபம் பட்டால் பாவம் செய்யாதிருங்கள். கோபத்தின் விளைவு பாவமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் மோசேயினிடம் ஆண்டவர் நோக்கி சொன்ன வார்த்தை, நீ 2 பலகைகளை வெட்டி கொண்டு மலையில் ஏறி என்னிடத்தில் மரப்பட்டகத்தையும் செய்து வை. நீ உடைத்து போட்ட பலகையில் இருந்த வார்த்தைகளை இந்த பலகையிலே எழுதுகிறேன். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து கட்ட விரும்புகிறார். விழுந்து போன நிலை, நம்முடைய சிற்றின்பம், பேராசை, பணம், பெருமை, புகழ், தீய காரியம், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் செய்த கலகங்கள், தீய ஒருவரை பற்றிய அவதூறான செய்திகள், நாம் பரவச் செய்த அவதூறான செய்திகள், தினமும் ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிற மனநிலை, தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற மனநிலை உடைய நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் அமைதி உள்ள ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக அவர் கட்ட இன்றைக்கு மோசேயை மலை மீது அழைக்கிறார். நாமும் அந்த அனுபவத்துக்குள்ளாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுளிடத்தில் நாம் இழந்து போன எல்லா ஆசிகளையும், இழந்து போன எல்லா நன்மைகளையும் மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவராகிய கடவுள் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளில் உலக வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் உலக செஞ்சிலுவை நாள் என்று அழைக்கப்படுகிறது. இதை துவக்கினவர் ஹென்றி டூனட் என்பவர்தான். 1828ஆம் ஆண்டு மே வாக்கில் அந்த அமைப்பை உருவாக்கி அவர் 1948ஆம் ஆண்டு மே 8ஆம் தேதி அன்று செஞ்சிலுவை நாள் கொண்டாடப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 1984ஆம் ஆண்டிலிருந்து செஞ்சிலுவை நாள் என்று சிவப்பு பிறை நிலா நாளாக மே 8 கொண்டாடப்படுகிறது. இந்த செஞ்சிலுவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும், அவர்களை பராமரிக்கவும், காயம் கட்டவும் இந்த அமைப்பு உருவானது. ஆகவே இதுபோலதான் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய காயங்களை ஆற்ற வேண்டும், அவர்களுடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அவர் உடைத்து போட்டதை மீண்டும் அவர் எழுதுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய பெயர்கள் மீண்டும் கிறுக்கி போடப்பட்ட போது அந்த நிலையிலிருந்து மீண்டும் ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதும்படியாக மோசேயிடம், நீ எடுத்துக்கொண்டு வா, நீ உடைத்து போட்ட பலகையில் இருந்த எழுத்துக்களை மீண்டும் நான் எழுதி உடன்படிக்கையாக வைப்பேன் என்கின்றார். இன்றைக்கு நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது நாம் இழந்து போன செல்வம், ஆசி அனைத்தையும் கடவுள் நமக்கு மீண்டும் எழுதி கொடுக்கிற ஆண்டவராக, நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இன்றைக்கு அவர் வருகிறார். ஆகவே கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவே, இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் பாழாக்கி போட்ட எங்களுடைய வாழ்க்கை, வீணடித்து போட்ட எங்களுடைய செல்வங்கள், ஆண்டவரே வீணாய் போட்ட எங்களுடைய திறமைகள், எங்களுடைய பதவி, படிப்பு, எங்களுடைய திறமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தினுடைய அழிவுக்கும் பிறருடைய வாழ்வின் அழிவுக்கும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு அந்த உடைத்து போட்ட அந்த நிலையை மீண்டும் எழுதி தருவதாக எங்களுடைய பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் மீண்டும் பதிக்கும்படியாக நீர் அழைத்திருக்கிறீர். ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஐந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.